சந்தன குங்குமலேபிதலிங்கம் பங்கயகார சுஷோபிதலிங்கம் சஞ்சித பாப விநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் 6ஆம் நாள் 22/7/2024 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லாவித சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை சிவன் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷமான பூஜைகள் வழிபாடுகள், அம்பாள் ஆலயங்களில் நடைபெறுகின்ற பூஜைகளிலும் கலந்து இறையருடைய எல்லாம் பெறுவதற்கு ஒரு சிறப்பான நாள். நாளைய தினம் ஆடி மாதத்து செவ்வாய்க்கிழமை, ஆடி செவ்வாய். ஆடி மாதத்திலே பல்வேறு சிறப்புகள். ஆடி மாதத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமைகள், ஆடி மாதத்திலே வருகின்ற செவ்வாய்க்கிழமைகள், ஆடி மாதத்திலே வருகின்ற 18ஆம் நாள் ஆடிப்பெருக்கு, ஆடி மாதத்திலே வருகின்ற நட்சத்திரங்களுக்குள்ளே பூர நட்சத்திரம் ஆடிப்பூரம் என்று பல்வேறு சிறப்புகளோடு கூடியது. இப்பொழுது இந்த திருகோணமலை சாம்பல் தீவு இலிப்பைக்குளம் திரு கைலாசவாசம் என்று போற்றுகின்ற சர்வலோகநாயகி அம்பிகா சமேத திரிலோகேஸ்வர சிவன் ஆலயத்தினுடைய மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று 8வது நாள் உற்சவம். சம்ஹார உற்சவத்தை குறிக்கின்ற வகையிலே திருச்சூரக வேட்டை திருவிழா. இன்றைய தினம் சம்ஹார உற்சவம், வேட்டை திருவிழா நடைபெறும். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை தேர் திருவிழா. நாளை மறுநாள் தீர்த்த உற்சவம், மாலை கொடியிறக்கு உற்சவம். இவ்வாறு இந்த சிறப்பான உற்சவங்கள், பூஜைகள், வழிபாடுகள்லாம் நடைபெற்றுக்கின்றன. இந்த திருச்சூரக வேட்டை திருவிழா என்பது ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கின்ற நான், எனது என்ற அகங்காரங்களை, அறியாமையை நீக்கி நல்லருளை கொடுப்பது இறைவன். நமக்குள்ளே இருக்கின்ற காமம், குரோதம், லோபம், மோகம், மதமாச்சரியம் என்கின்ற தீயவையெல்லாம் அழித்து நல்லருளை கொடுக்கின்ற வகையிலே இந்த சம்ஹார உற்சவங்கள். அந்த வகையில் இன்று திருச்சூரக வேட்டை திருவிழா திருவோணமலை இலிப்பைக்குளம் திருக்கைலாசவாசம் சர்வலோகி அம்பிகா சமேத திருலோகேஸ்வர ஆலயத்திலே சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வுகளும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரு மகிழ்வு கொள்கின்றேன். எங்களுடைய மீட்பு வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இறைவனுக்கும் மக்களுக்கும் இடையிலே ஏற்பட்ட ஒரு தொடர்ச்சியான உறவு, அதனுடைய வரலாற்றிலே இறைவன் மீண்டும் மீண்டும் மக்களை சந்திப்பதற்காக அடியெடுத்து வருவதையும், மக்கள் அவருடைய இந்த அன்பையும் அவருடைய பாசத்தையும்
அவருடைய நோக்கத்தையும் அறிந்து அந்த இறைவனோடு அவர்கள் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி உறவாட விரும்புவதையும், ஆனால் பாதி வழியிலே அந்த உறவு துண்டிக்கப்படுவதும், மக்கள் வேறு தெய்வங்கள், போலி தெய்வங்கள் இப்படி அவர்கள் இறைவனிடமிருந்து பிரிந்து செல்வதையும், மீண்டும் மீண்டும் அந்த இறைவன் இவர்களோடு பேசுவதற்கும் அந்த உடன்படிக்கை உறவை வளர்ப்பதற்கும் முயற்சிகள் செய்வதையும் நாங்கள் இந்த மீட்பின் வரலாற்றிலே பார்க்கின்றோம். இங்கு இறைவன் மக்கள் மத்தியில் இருந்தே மனிதர்களை தன்னுடைய பிரதிநிதிகளாக தெரிவு செய்கின்றார். அவர்கள் இறைவனால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்பதை மக்கள் கண்டுகொண்டு இனம் கண்டுகொள்வதற்கு அடையாளமாக அரும் அடையாளங்களை, அதாவது புதுமைகளை அல்லது வல்ல செயல்களை அவர்கள் செய்தார்கள். அவர்களுடைய வார்த்தையிலும் அவர்களுடைய செயலிலும் இந்த தெய்வீகம் கலந்திருந்ததை அவர்கள் கண்டு இந்த இறைவனிடம் அவர்கள் திரும்பி வருவதையும், இந்த இறைவனோடு அவர்கள் அன்பிலே ஒன்றித்திருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். அதனால் இந்த இஸ்ராயேல் மக்கள் குறிப்பாக மோசே என்கின்ற இறைவாக்கினரை அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் இந்த மோசேயினுடைய வழிநடத்துதலிலே அவர்கள் அடிமைத்தனத்திலே இருந்து விடுதலை நாட்டுக்கு வழிநடத்தப்பட்டார்கள் என்றும், இந்த மோசே வழியாக இறைவன் தன்னுடைய வல்ல செயல்களை வெளிப்படுத்தினார் என்றும் அவர்கள் ஆழமாக நம்பினார்கள். ஆனால் இந்த இயேசு வந்த பொழுது அவரும் அரும் அடையாளங்களை செய்தார். ஆனால் பலர் இந்த இயேசுவினுடைய அரும் அடையாளங்களை அவர்கள் மேலோட்டமாக பார்த்தார்கள், அல்லது தவறாக புரிந்து கொண்டார்கள், அல்லது அவற்றிலே நம்பிக்கை வைக்க தவறினார்கள். இந்த அரும் அடையாளங்களை இயேசு புரிந்தது குறிப்பாக ஒரு பிறவி குருடனுக்கு அவர் பார்வை சக்தியை கொடுத்தார், அல்லது இறந்து போன லாசருக்கு உயிர் பிச்சை கொடுத்தார். இவ்வாறு மனித சக்திக்கு அப்பாற்பட்ட வல்லமை இயேசுவினுடைய ஆளுமையிலே புதைந்திருந்தது. அதை வெளிப்படுத்தினார். ஆனால் எல்லோரும் அதை கண்டு நம்பினார்கள் என்றல்ல, ஆனால் சிலர் நம்பினார்கள் என்றும் இந்த நற்செய்தி எங்களுக்கு கூறுகின்றது. நாங்கள் எந்த கட்சியிலே இருக்கின்றோம் என்பதுதான் இன்றைய கேள்வியாகும். இறைமகன் இயேசு உண்மையாகவே கடவுளுடைய திருமகன், எதிர்பார்க்கப்பட்ட மெசியா, அவர் சாவையும் கடந்து வெற்றி வீரராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கடவுளாக இருக்கின்றார் என்பதை நானும் நீங்களும் நம்புகின்றோமா? இன்னும் நாங்கள் ஏதோ இறைவன் எங்களுக்கு வல்ல செயல்கள் செய்தால்தான், எங்களுக்கு அரும் அடையாளங்களை காண்பித்தால்தான், எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு இறைவன் எங்களுடைய வாழ்விலே செயலாற்றுகின்றார் என்பதை நாங்கள் உணர்ந்தால்தான், ஏற்றுக்கொண்டால்தான் இந்த இறைமகன் இயேசுவை நாங்கள் நம்புவோம் என்று நிற்கின்றோமா? இந்த ஆண்டவருடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சியின் காலத்திலே நாங்கள் எங்களுடைய வாழ்வில் இறைவன் செய்கின்ற அரும் அடையாளங்களை, அரும் பெரும் வல்ல செயல்களை நாங்கள் நினைவு கூறுவோம். எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு இந்த இயேசுவிலே என்னுடைய வாழ்வை நான் ஊன்றி இருக்கின்றேன், இந்த இயேசுவுக்கு நெருக்கமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனாலே தான் என்னுடைய வாழ்விலே நான் இத்தகைய அரும் அடையாளங்களை, புதுமைகளை அனுபவித்திருக்கின்றேன் என்று நான் இன்று சாட்சியம் கூற முடியுமா? என்னுடைய சக்தியும் வல்லமையும் என்னுடைய கெட்டித்தனமும் மட்டுமல்ல, மாறாக என்னுடைய சூழ்ச்சிதரமான, என்னுடைய தந்திரமான, என்னுடைய குறுகிய மனப்பான்மையோடு நான் செய்து கொண்ட தவறான முயற்சிகளினாலே வெற்றிகளை கண்டுவிட்டேன் என்று இருமாப்பு கொள்வதல்ல. மாறாக அனைத்தும் இறைவனுடைய கரங்களிலே இருந்து நான் அனுபவித்திருக்கின்றேன். இந்த இறைவனுடைய வல்ல செயல்களை என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே நான் சந்தித்திருக்கின்றேன், ஏராளமாக அனுபவித்திருக்கின்றேன். எல்லாமே கடவுள் தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இறைவனுடைய கரம் பிடித்து நான் சென்று கொண்டிருக்கின்றேன் என்று
இன்றைய நாளிலே நாங்கள் எங்களுடைய இறை நம்பிக்கையை வெளிப்படுத்தி சான்று பகர்வோமா? அத்தகைய வாழ்வுக்காக இறைவனிடம் அருள் வேண்டுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, எம்முடைய இஸ்லாம் மதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அல்குர்ஆனிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான உண்மைகள், அதிகமான உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு உண்மையான ஒரு அத்தாட்சியான ஒரு சம்பவம், நாம் எல்லோரும் இந்த ஃபிரௌனுடைய சடலத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஃபிரௌனுடைய சடலம், அதனுடைய வரலாற்று பின்னணி, அதில் இருக்கக்கூடிய அல்குர்ஆனிய விஞ்ஞானிய உண்மை, இதை பற்றி எம்முடைய சமூகம், அதை போன்று மாற்று மத சமூகத்திற்கு நாங்கள் எத்தி வைக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. அதாவது 1848ஆம் ஆண்டு செங்கடல் ஓரத்திலே ஒரு சடலத்தை கண்டெடுக்கின்றார்கள். இந்த சடலம் அதை போன்று இந்த செங்கடல் எகிப்திய அரசாங்கத்திற்கு சொந்தமாக இருப்பதால் அந்த எகிப்திய அரசாங்கம் அந்த சடலத்தை எகிப்திலே பிரபலியமாக இருக்கக்கூடிய கெய்ரோ மியூசியம் என்று சொல்லக்கூடிய அந்த நூதன சாலையிலே அந்த சடலத்தை அப்படியே கொண்டு போய் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய விஞ்ஞானிகள் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள். அதிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய சடலமாக இருக்கலாம் என்ற கேள்விக்குறியோடு அந்த ஆய்வை முடித்து விட்டார்கள். முழு உலகிற்கும் அறிவிக்கவில்லை. அந்த எகிப்து நாட்டிற்கு மாத்திரம் அறிவித்துவிட்டு அப்படியே விட்டுவிட்டார்கள். அந்த சடலத்தை அப்படியே கெய்ரோ மியூசியத்திலே மக்களுடைய பார்வைக்காகவும் வைத்து விட்டார்கள். ஆனால் 120 வருடங்களின் பின்னால் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மேரிஸ் புக்கைல் என்று சொல்லக்கூடிய ஒரு உடற்கூறு அறிஞர், இவருடைய பணி, இவருடைய படிப்பு உடற்கூறுகளை பற்றி, உடல் உறுப்புகளை பற்றி ஆராயக்கூடிய ஒரு படிப்பை முடித்துவிட்டு வெளியே வந்த ஒரு மனிதர். இந்த மனிதர் கேள்விப்படுகின்றார், எகிப்திலே கெய்ரோ மியூசியத்திலே இப்படி ஒரு சடலம், பழமை வாய்ந்த ஒரு சடலம், பல 100 வருடங்களாக சடலம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, இதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய நண்பர்கள் கூறியவுடன் இந்த மேரிஸ் புக்கைல் தன்னுடைய நண்பர்களோடு ஒரு சுற்றுலாவை மேற்கொள்கின்றார். அங்கே போய் அந்த கெய்ரோ மியூசியத்திலே பார்க்கின்றார். அந்த சடலம் அப்படியே இருக்கின்றது. எந்த ஒரு பழுதும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த சடலம் அப்படியே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை கண்டு இந்த மேரிஸ் புக்கைல் இதை பற்றி சரியான முடிவு கிடைக்கப்பெறவில்லை, இதை பற்றி இந்த சடலத்தை பற்றி சரியான ஆய்வு அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்று தெரிந்தவுடன் அங்கே இருந்த எகிப்திய அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். இந்த சடலத்தை என்னுடைய நாட்டிற்கு தாருங்கள், நான் இந்த சடலத்தை பற்றி ஆய்வு செய்துவிட்டு அதே போன்று இந்த சடலத்தினுடைய ஆய்வை நான் உங்களுடைய நாட்டிற்கு நான் தருகின்றேன், இந்த சடலத்தையும் இந்த சடலத்திற்கான ஆய்வு பின்னணியை உங்களிடத்திலே ஒப்படைக்கின்றேன், இந்த சடலத்தை என்னிடம் தாருங்கள் என்று ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். அந்த நேரம் எகிப்திய அரசாங்கம் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்கின்றது. அந்த காலத்திலே பிரான்சிலே ஜனாதிபதியாக இருந்த பிரான்சிஸ்கோ மித்ரன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜனாதிபதியுடைய தலைமையிலே இந்த சடலத்தை ஒப்படைக்கின்றார்கள். சடலத்தை ஒப்படைத்தவுடன் இந்த மேரிஸ் புக்கைல் தன்னுடைய பிரான்ஸ் நாட்டிற்கு அந்த சடலத்தை அப்படியே கொண்டு வருகின்றார். கொண்டு வந்தவுடன் தன்னுடைய லேபிலே, தன்னுடைய ஆய்வறையிலே வைத்து ஆய்வு செய்கின்றார். ஆய்வு செய்தவுடன் பார்க்கின்றார், இந்த சடலம் முழுவதும் உப்பு படலங்கள் நிறைந்திருக்கின்றது, உவராக இருக்கின்றது. உடனே இந்த மேரிஸ் புக்கைல் யோசிக்கின்றார், இந்த சடலத்தை பற்றி எமக்கு முன்னால் இருந்த வேதங்களில் ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா, முன்னைய வேதங்களில் ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா என்பதை ஆய்வு செய்ய முனைகின்றார். அந்த காலத்திலே பைபிளில் இருந்த 2 வகை இருக்கின்றது. புதிய நியூ டெஸ்ட்மெண்ட், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என்று இருக்கின்றது. முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றார், ஆய்வு செய்கின்றார். அதிலே ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்றதோடு அந்த வசனம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் என்ன ஆவான், அந்த சடலம் பாதுகாக்கப்படுமா இல்லையா என்று எந்த ஒரு தகவலும் அந்த இடத்திலே இல்லை. உடனே புதிய ஏற்பாட்டை கொண்டு வர சொல்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றார், அதிலும் அதே வசனம்தான் இருக்கின்றது. ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்றதோடு அந்த வசனம் முடிவடைந்து விடுகின்றது.
அதற்கு பின்னால் அந்த சடலம் பாதுகாக்கப்படுமா, இந்த ஃபிரௌன் பாதுகாக்கப்படுவானா இல்லையா என்று எந்த ஒரு தகவலும் அதிலே இல்லை. அந்த நேரம் இந்த மேரிஸ் புக்கருடைய ஆய்வறையில் இருந்த ஒரு முஸ்லீம் வாலிபர், அவருடைய நண்பர் சொல்கின்றார், அல் குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கின்றது, அதாவது ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா வ இன்ன கஸீரம் மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன். இந்த அரபு வார்த்தையை கேட்டவுடன் மேரிஸ் புக்கையில் அரபு தெரிந்தவர் திகைத்து போகின்றார், ஆச்சரியப்படுகின்றார். இப்படி ஒரு வசனம் அல் குர்ஆனிலே இருக்கின்றதா? கொண்டு வாருங்கள் அல் குர்ஆனை. அல் குர்ஆனை கொண்டு வருகின்றார்கள், பார்க்கின்றார்கள், அப்படியே அந்த வசனம் இருக்கின்றது. என்ன வசனம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனை கடலிலே மூழ்கடிக்கக்கூடிய நேரம் ஃபிரௌனை பார்த்து சொன்ன அந்த வசனம், ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக, இன்றைய தினம் உம்முடைய உடம்பை இந்த கடலிலே நாங்கள் மூழ்கடித்து லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, உனக்கு பின்னால் ஒரு சமூகம் வரும், அந்த சமூகத்திற்கு அத்தாட்சியாக ஒரு படிப்பினையாக உம்முடைய உடம்பை நாங்கள் பாதுகாப்போம். வ இன்ன கஸீரம் மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன், ஆனால் அதிகமான மக்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை புறக்கணித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அந்த வசனத்தை பார்த்தவுடன் மேரிஸ் புக்கையில் தன்னுடைய ஆய்வை முடித்து விடுகின்றார், தன்னுடைய ஃபைலை க்ளோஸ் பண்ணி விடுகின்றார். உடனே வெளியே வருகின்றார், வந்து சொல்கின்றார், மக்களே, நிச்சயமாக சத்தியமாக இது 1200 வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய சடலம்தான் முழு உலகத்திற்கும் மறைத்து விடுகின்றார். அன்று முதல் இந்த நிமிடம் வரைக்கும் கெய்ரோ மியூசியத்திலே அந்த சடலம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு பின்னால் மேரிஸ் புக்கைல் இந்த அல் குர்ஆன் முழுவதையும் ஆய்வு செய்கின்றார். ஆய்வு செய்ததன் பின்னால் மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்றார். உண்மையான விஞ்ஞானத்தை, சத்திய விஞ்ஞானத்தை சொல்லக்கூடியது அல் குர்ஆனா பைபிளா, அதிலே அல் குர்ஆனுடைய மகிமையை, அல் குர்ஆனுடைய அந்த அத்தாட்சியை எங்கேயோ அளவுக்கு உயர்ந்த அளவிற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார். அதன் பின்னால் மேரிஸ் புக்கையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். நாங்கள் யோசிக்க வேண்டும், எம்முடைய சமூகத்திற்கு இந்த ஃபிரௌனுடைய சடலம் அத்தாட்சியாக இருக்கின்றது. ஒரு மனிதர் இறந்துவிட்டால் சில நாட்களின் பின்னால் அவனுடைய உடம்பு பழுதடைந்து எலும்பு கூடுகளாக மாறிவிடும். ஆனால் இறைவன் சொன்ன அந்த அத்தாட்சி, இறைவன் சொன்ன அந்த படிப்பினைக்காக இன்று வரைக்கும் பாதுகாப்பேன் என்று சொன்ன அந்த வாக்கியம் இன்று வரைக்கும் ஒரு விஞ்ஞான உண்மையாக நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். படிப்பினைக்காக அந்த ரஹ்மான் எங்களுக்கு இந்த சடலத்தை இன்று வரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றான். எனவே நாங்கள் படிப்பினை பெற்று இறைவனை அஞ்சக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுவதற்கு எல்லாம் உள்ள ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் துணை செய்வானாக. வாஹ்ரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.